வேலூரில் கணவன் மனைவியை கொன்று 150 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் மாவட்டம் காட்பாடி கழிஞ்சூர் பகுதியில் ஜான் பிரிட்டோ என்பவர் தமது மனைவி ரோஸ்லினுடன் வசித்து வந்தார். தமிழ்நாடு வெடிமருந்து தொழிற்சாலையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர். இவரது மகள்கள் மற்றும் மகன் சென்னையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் ஜான் பிரிட்டோவின் வீடு திறக்கப்படாததை அறிந்த அப்பகுதி மக்கள் விருதம்பட்டு போலீசாரிடம் தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு டிஎஸ்பி மதிவாணன், போலீஸ் எஸ்பி விஜயகுமார், டிஐஜி தமிழ்ச்சந்திரன் ஆகியோர் விரைந்து வந்தனர். வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது உள்ளே கணவன் மற்றும் மனைவி இருவரும் வெட்டி கொல்லப்பட்டு பிணமாக கிடந்தனர். மேலும் பீரோக்கள் உடைக்கப்பட்டு நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து போலீசார் இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவத்தில் ஜான் பிரிட்டோ வீட்டிலிருந்த 150 சவரன் நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 பேருமே இறந்துருக்கிறாங்க. கொஞ்சம் பிளட் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் கொலை பண்ணியிருக்கு. அவங்க போராடி இருக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. எல்லாம் பீரோவெல்லாம் உடைச்சிருக்கு. தம்பதியினர் கொலை குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பத்திரிகை புகைப்படக்காரர்களை இருவரது சடலங்களை மூடியபடி எடுத்து வந்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் சரியான தகவல்கள் தரவும் மறுத்துவிட்டனர்.